எல்லா காரியங்களும் வெற்றி, மன சந்தோஷம், தீர்க்கமான நல்ல எண்ணங்கள். நிறைய பேர் இப்போ யோகா கற்றுப்பீங்க, நிறைய பேர் தியானம் செய்வது, நிறைய கோவில் குளங்களுக்கு செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமான கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீக சொத்தை பிரித்து அந்த பத்திரம் வீட்டுக்குள்ள வரும். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. பெரிய ஏற்றங்கள் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக உண்டு. மெயினாக சொன்னால் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும். இந்த டைம் பீரியடில் கரெக்டாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, நல்ல அட்வைசஸ் கிடைப்பாங்க. அதை வச்சு நீங்கள் குழந்தைகளை நல்லபடியாக எடுத்துன்னு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். சரி, இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகார பலன். முதல் விஷயம், ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் கரெக்டாக இருக்கிறது, சந்திரஸ்தான கரெக்டான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னிதானத்துக்கு செல்வது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் சந்திரஸ்தானமே கரெக்டாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை மத்தியானம் போகணும், இல்லையா வியாழக்கிழமை மத்தியானம் போகணும். இது 1 இயருக்கான பலன். இந்த டைம் பீரியடில் போய் நம்ம சுவாமியை பார்த்துட்டு வர்றது, மத்தியானம்னா ஆஃப்டர் 4 o'clock சொல்கிறேன், போய் சுவாமியை பார்த்து வர்றது, ஒரு வஸ்திரம் தானம், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் பண்ணுறது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருப்பீங்க.